அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கொளத்தூர் தொகுதியில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தோல்வியுற்றதை இனியுமே அவரால் ஏற்றுக்க முடியாமல் மீண்டும் மின்னணு வாக்கு இயந்திரத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லி அதுக்கான மேல்முறையீடு பண்ணி அது மீண்டும் வாக்கு எண்ணும் அந்த பணிகள் போய்கிட்டு இருக்கு. நம்ம பொதுவாக கேட்குறது என்னென்னா, 108 இடங்களில் திமுக 108 இடங்களில் தோற்றுருக்கு. அப்படி பார்த்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுருக்கு. ஒவ்வொருத்தரும் இப்படி நான் தோற்றது என்னால் ஏற்றுக்க முடியல, மறுபடியும் இந்த மாதிரி மின்னணு வாக்கு இயந்திரத்தை மறுபடியும் ஒருக்கா எண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கிளம்புனாங்கன்னா தேர்தல் அதிகாரிகள் நடத்துகிற அந்த தேர்தலுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். பிரச்சனை என்னென்னா, வெற்றியோ தோல்வியோ ஒரு வீரனுக்கு சகஜம். வீரன் அப்படிங்கிறத விட ஒரு தலைவன் வெற்றி தோல்வியை ஏற்றுக்கிற அந்த மனப்பக்குவம் வேணும். அது ஸ்டாலினாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். நாளைக்கு எலெக்ஷன் வச்சு யார் வேணாலும் ஜெயிக்கட்டும், யார் வேணாலும் தோக்கட்டும். அது தவேகாவாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம். அனைத்து கட்சியில் இருக்கிறவங்களும் வெற்றி தோல்வியை சகஜமாக எடுத்துக்கிட்டு ஒரு தலைவனாக, ஒரு அரசியல்வாதியாக எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும். அது யாராக இருந்தாலும் சரி. அது மாதிரி இப்படி தோல்வி ஏற்றுக்க முடியாமல் தொடர்ச்சியாக இந்த மாதிரி போகிற இடங்களெல்லாம் எதிரி எனக்கு யாருன்னே தெரியாமல் நாங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டோம் அப்படி இப்படின்னு தொடர்ச்சியாக போகிற இடங்களெல்லாம் வாதம் வச்சுட்டு இருக்கிறது சரியல்ல, அழகல்ல. தொடர்ச்சியாக மக்களுக்கான பணிகள் எங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு ஐடியாஸை கொடுங்க. இங்கே இது பண்ணால் நல்லா இருக்கணும். இப்போ சொல்கிறீங்க நீட்டுக்கு எதிராக தாவேக அரசில் யாரும் வாய் திறக்கலையே அப்படின்னு. சமூக பிரச்சனையை முன்னெடுங்க. சமூக பிரச்சனைக்காக இவங்க கொடுக்கலையே அதை சுட்டி காட்டுங்க, அது தவறில்லை. அதை விட்டுட்டு இனி சொல்லப்போனால் சீமான் போன்ற ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ தொடர்ச்சியாக வென்று இந்த முறை தான் தோற்ற மாதிரி அவங்க ஏதோ கோர்ட்டு சொல்லியிருக்கு. சீமான் தவிர்க்க முடியாத ஒரு தலைவர். அவர் மேலே அவதூறு பரப்புனா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு கோர்ட்டில் ஒரு நீதிபதி சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் சிறந்த தலைவர்களாக ஆயிட முடியாது. பொதுவாகவே கோர்ட்டில் நீதிபதிகள் பல முறையீடுகள் வச்சுருக்காங்க. மேதகதாதுல அணையிலிருந்து தண்ணி அந்த டைமுக்கு திறந்து விடணும், எத்தனையோ இஷ்யூ இருக்குது. அதிலெல்லாம் கோர்ட்டு சொன்னதை யாருமே கேட்கல. ராஜா கூட ஹைகோர்ட்டாவது மயிராவதுலாம் பேசினார். அன்னைக்கெல்லாம் அந்த நீதிபதி கண்ணுக்கு தெரியல. இன்றைக்கி சீமானை பற்றி சொன்னதையும் அந்த நீதிமன்றமே எடுத்து சொன்னதெல்லாம் அந்த நீதி வென்றுச்சுங்கிற மாதிரி சீமான் தரப்பிலிருந்து நாம் தமிழர்கள் ட்விட்டு போடுறது இதெல்லாம் ஏதோ தண்டூரா போடுறது ரொம்ப கேவலமாக இருக்குது.